2026 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுத போகிற அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நாம் முயல் போல் ஓடாமல் ஆமை மெல்ல மெல்ல நகர்ந்து போய் அது தன்னம்பிக்கையோடு வெற்றி பெற்றுச்சோ அதே போல் நாமும் வெற்றி பெற்று 2027ஆம் ஆண்டு அரசு அதிகாரி ஆகலாம். எல்லோரும் இப்போ கமெண்டில் டைப் பண்ணுங்கள். என்னென்னா 2027 நான் ஒரு அரசு அதிகாரி அப்படின்னு எல்லோரும் கமெண்டில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டீங்களா? பண்ணாதவங்க எல்லாம் பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி இந்த வீடியோ முழுவதையும் பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வெல்கம் டு தன்னம்பிக்கை டிஎன்பிஎஸ்சி. நம்ம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஜிஎஸ்சில் எப்படி நம்ம எல்லாம் படிக்கலாம், எப்படியெல்லாம் டெஸ்ட் போட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் இந்த வீடியோவில் உள்ள முழு தகவல்களையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இப்போ ஜிஎஸ்சில் ஃபஸ்ட்டு என்ன படிக்க போகிறோம்னா புக் வாய்ஸ் தான் படிக்க போகிறோம். புக் வாய்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம டெஸ்ட் எழுத போகிறோம். ஏன் இப்படி நம்ம புக் வாய்ஸ் ஃபஸ்ட்டு படிக்க ஆரம்பிக்கிறோம்னா, ஏன்னா நம்ம பேசிக்காக ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்மளோட பேசிக் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா நம்மளுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால் நம்ம பேசிக் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னென்னா, இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறோம். அந்த வீடு கட்டும்போது பேஸ் மட்டம் ஸ்ட்ராங்காக தானே இருக்கணும். அப்படி ஸ்ட்ராங்காக இல்லைன்னு என்ன ஆகும்? மேலே கட்டிடம் ஆடி அது கீழே விழுந்துரும் தானே. அதனால் பேஸ் மட்டம் தானே ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதை மாதிரி தான் நம்மளும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படி நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? பேஸ் மட்டம் என்கிற புத்தகத்தை முதல்ல படிக்கணும். நமக்கு பேஸ் மட்டங்கிறது என்னது? புத்தகம்தான். புத்தகத்தை முதல்ல படித்தாலே போதும். ஜிஎஸ்சியில் நம்ம 75க்கு 65 எடுத்துலாம். அதுக்கப்புறம் நம்ம அவுட் சோர்ஸ் மெட்டீரியலாக படிக்க ஆரம்பிக்கலாம். நம்ம இப்போ தன்னம்பிக்கை டெலிகிராம்னு சொல்லி ஒரு டெலிகிராம் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறோம். இது வரைக்குமே ஜாயின் பண்ணாதவங்க நீங்கள் தன்னம்பிக்கை டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலில் ஜிஎஸ் மற்றும் பொது தமிழ் இலவச டெய்லி ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்சு, அதுக்கப்புறம் வீக்லி ஃப்ரீ டெஸ்ட் சீரியஸு நடந்துகிட்டு இருக்குதுப்பா. நம்ம டெலிகிராம் சேனலில் டெய்லி டெஸ்ட் சீரியஸ் படி 10th பாலிட்டிலேருந்து ஒவ்வொரு லெசன்லேருந்துமே தனித்தனியாக புக் மெட்டீரியலு, அதுக்கப்புறம் ஒன்லைனர் மெட்டீரியலு பிடிஎஃப்பாக அப்லோட் பண்ணியிருக்கிறோம்ப்பா. அதுக்கப்புறம் ஒவ்வொரு லெசன்லேருந்தும் ஒவ்வொரு டெஸ்ட்டு, அப்படி ஒவ்வொரு லெசன்லேருந்து ஒவ்வொரு டெஸ்ட்டு வச்சு இப்போ 3 டெஸ்ட்டு முடிச்சிட்டோம்ப்பா. நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போட்ட பிடிஎஃப் மெட்டீரியல் எல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி படித்து முடிச்சிருங்க. படித்து முடிச்சுட்டு மறக்காமல் டெஸ்ட்டு கொஸ்டின் கொடுத்துருக்குறேன். அந்த டெஸ்ட்டு கொஸ்டினையும் டவுன்லோட் பண்ணி நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்த்துக்கோங்க. வெறும் கொஸ்டின் மட்டும்தான் கொடுத்துருப்பேன், ஆப்ஷனெல்லாம் கொடுத்துருக்க மாட்டேன். நீங்கள் இது என்னடா ஒரு வித்தியாசமான டெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. நாம் இப்படி டெஸ்ட்டு போட்டு பார்த்தா தான் நம்மளால் 2026 எக்ஸாமை ஃபேஸ் பண்ண முடியும். நம்ம இப்படியே டெஸ்ட் போட்டு பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கே தெரியும், டிஎன்பிஎஸ்சி ட்ரெண்டிங்காக இப்போ கொஸ்டின் எடுத்துகிட்ருக்குறாங்க. 2025 எல்லா கொஸ்டினுமே ஜிஎஸ்சில் எப்படி இருந்தது? ஸ்டேட்மெண்ட் வினாக்களில் தானே இருந்தது. அதனால தான் நாம் என்ன சொல்கிறோன்னா, 2026 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு நம்ம இந்த மாதிரி ஆப்ஷன் இல்லாமல் டெய்லி டெஸ்ட்டாக எழுதி பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வாரம் ஆப்ஷனோட டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் குரூப் 4 எக்ஸாமுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி தேர்வு மாதிரியே நம்ம மாடல் டெஸ்ட் ஓஎம்ஆர் சீட்டில் டெஸ்ட்டு போட்டு பார்க்கலாம்.
இந்த மெத்தட் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதுங்களா? பிடிச்சிருந்தா கமெண்டில் ஓகேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நியூ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி படிங்க. அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இதை ரிவிஷனாக வச்சுக்கோங்க. ஜிகேல நம்ம இப்போ குரூப் 4க்கு படிக்கிற ஸ்டடி பிளான் எல்லாமே குரூப் 2க்கும் குரூப் 2ஏக்கும் சேம் தான். குரூப் 2 குரூப் 2ஏ படிக்கிறவங்களும் இந்த சீரியஸை ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம ஜிஎஸ் எதில் வருதுன்னா பகுதி ஆ பொது அறிவு 10ஆம் வகுப்பு தரத்தில் நமக்கு சிலம்பஸ் இருக்குது. சிலம்பஸில் மொத்தம் எத்தனை யூனிட் இருக்குதுன்னா ஜிஎஸ்சில் 6 யூனிட் இருக்குது. அதில் அலகு 1ல் பொது அறிவியல் வரும், 5 கேள்விகள் கொடுப்பாங்க. அலகு 2ல் புவியியல், அதுலேயும் 5 கேள்விகள். அலகு 3ல் இந்தியாவின் வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் 10 கேள்விகள். அலகு 4ல் இந்திய ஆட்சியல் 15 கேள்விகள். அடுத்து அலகு 5ல் இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம், இதில் 20 கேள்விகள் வரும். அலகு 6ல் தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள், இதில் 20 கேள்வி வரும். நம்ம எதுக்கு இந்த 4 எடுத்துருக்கோம்னா, அலகு 4 எடுத்துருக்கோம்னா, ஒரே ஒரு டாபிக் இந்திய அரசியல் நமக்கு கம்மியான சிலம்பஸ்ஸு. அதனால் நம்ம அதில் 15 கொஸ்டின் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம இதை எடுத்து படிக்கலாம். அலகு 5ன்னா அதில் நம்ம 2 படிக்கணும், எக்கனாமிக்ஸும் படிக்கணும், தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகமும் படிக்கணும். அது 2 டாபிக் இருக்குது. இதில் நம்ம அலகு 4ல் ஒரே டாபிக் தான். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம இதை படித்து தரவாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 5th அதுக்கப்புறம் 6th போகலாம். அதுக்கப்புறம் அலகு 3க்கு வரலாம். நம்ம பொது அறிவியல்லையும் புவியியல்லையும் ஃபஸ்ட்டு புக் பேக் கொஸ்டின்னு, பாக்ஸ் கொஸ்டின்னு, அதுக்கப்புறம் 9th லெசன் 10th லெசன் இதை படித்தாலே போதும். ஃபஸ்ட்டு அலகு 4 படிக்கலாம், அதுக்கப்புறம் அலகு 5, அதுக்கப்புறம் அலகு 6, அதுக்கப்புறம் அலகு 3. நெக்ஸ்ட்டு அலகு 1லையும் 2லையும் புக் பேக் கொஸ்டின், பாக்ஸ் கொஸ்டின், 9th ஸ்டாண்டர்ட் அண்டு 10th ஸ்டாண்டர்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் நமக்கு படித்தாலே போதும். நமக்கு இந்த கொஸ்டினை அடிச்சிடலாம். ஜிஎஸ்சில் புக் மெட்டீரியலும் ஒன்லைனர் கொஸ்டின் அண்ட் ஸ்டடி மெட்டீரியலும் நம்ம டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். எல்லோரும் போய் யூஸ் பண்ணிக்கோங்க. ஹிஸ்ட்ரியில் மொத்தம் எத்தனை லெசனுன்னா 50 லெசன், ஜாக்ரஃபியில் 32 லெசன், பாலிட்டியில் 31 லெசன், எக்கனாமிக்ஸில் 15 லெசன் இருக்குது. டெய்லி டெஸ்ட்டு சீரியஸ் போயிட்டுருக்குது. எல்லோரும் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒன்லைனர் கொஸ்டின் டெஸ்ட்டு பிடிஎஃபாக கொடுத்துருவோம். நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதி பாருங்கள். அதில் ஆப்ஷன் இருக்காது, ஆப்ஷன் இல்லாமல் தான் இருக்கும். நீங்கள் டெஸ்ட் எழுதி பாருங்கள். ஃபஸ்ட்டு நாளே மெட்டீரியல் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவேன், மறுநாள் உங்களுக்கு டெஸ்ட்டு. ஃபஸ்ட்டு நாள் மெட்டீரியல் அப்லோட் பண்ணவும் எல்லோரும் படித்து முடிச்சிருங்க. மறுநாள் டெஸ்ட் எழுதி பாருங்கள். அதுக்கு அடுத்த நாள் உங்களுக்கு ஆன்சர் அனுப்பிச்சி வைப்பேன். நீங்கள் கரெக்ஷன் பண்ணிவிட்டு எத்தனை மார்க்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃபாக டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணிடுவேன். ஆல்ரெடி 3 டெஸ்ட்டு முடிஞ்சிருச்சு. அட்டன் பண்ணாதவங்க நம்ம டெலிகிராம் சேனலில் போய் கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதி பாருங்கள். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு அரசியலமைப்பு, செகண்ட் டெஸ்ட்டு மத்திய அரசு, தேர்ட் டெஸ்ட்டு மாநில அரசு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இந்தியாவின் வெளியுறவு கொள்கை, அடுத்து இந்தியாவின் சர்வதேச உறவுகள். இந்த 5 லெசன் முடியவும் அதுக்கப்புறம் ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு. 5 லெசனுமே ஃபுல்லாக ஒரு டெஸ்ட்டு. இந்த டெஸ்ட்டில் ஆப்ஷன் டெஸ்ட்டாக நம்ம எழுதலாம். இதில் ஆப்ஷன் கொடுக்குறேன், நீங்கள் டெஸ்ட் எழுதி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸு யாராவது டிஎன்பிசி படிச்சுட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச்.